ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. சங்கீதம் 86. சங்கீதம் 1 முதல் 17 வசனம் வரை. Psalm chapter 86, 1 to 17 verse. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். A prayer of the David. About down in any hear, O Lord, hear me, for I am poor and need. வசனம் 2. என் ஆத்துமாவை கர்த்தர் காத்தருளும். நான் பயபக்தி உள்ளவன். என் தேவனே, உமது நம்பிக்கையாய் இருக்கிற உமது அடியனை நீ இரட்சியும். For save my soul, for I am the holy, O thou my God, save they and servants that entrust in thee. வசனம் 3. ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடெரும் உம்மையே நோக்கி கூப்பிடுகிறேன். Be merciful unto me, O Lord, for I cry unto thee daily. வசனம் 4. உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். Rejoice the soul of thy servants, for unto thee, O Lord, do lift up my soul.
வசனம் 5. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையும் மிகுந்து வருமாயிருக்கிறீர். For thou Lord and great God, and ready to forgive, and plenteous in mercy unto all them that call upon thee. வசனம் 6. கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். Give ear, O Lord, unto my prayer, and attend to the voice of my supplications. வசனம் 7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீரே என்னை கேட்டருள்வீர். In the day of my trouble I will call upon thee, for thou wilt answer me. வசனம் 8. ஆண்டவரே தேவர்களுக்கு உள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரிகைகளுக்கு ஒப்பும் இல்லை. Among the gods there is no none like unto thee, O Lord, neither there is any work like unto thy works. வசனம் 9. ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். All nations whom thou hast made shall come and worship before thee, O Lord, and shall glorify thy name. வசனம் 10. தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீ ஒருவரே தேவன். For thou art great and doest wondrous things, and thou art God alone. வசனம் 11. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயம் ஒருமுகப்படுத்தும். Teach me thy way, O Lord, I will walk in thy trust. Unto my heart to fear thee and name. வசனம் 12. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மையே என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். I will and praise thee, O Lord my God, with all my heart, and I will glorify thy name for evermore. வசனம் 13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிது, என் ஆத்துமாவை தாழ்த்த பாதாளத்திற்கு தப்புவிக்கிறீர். For great is thy mercy toward me, and thou hast delivered my soul from the lowest hell. வசனம் 14. தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமையாக்குகிற கூட்டத்தார்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காது இருக்கிறார்கள். O God, the proud rise against me, and the assembly of valiant men have sought after my soul, and have not set thee before them. வசனம் 15. ஆனாலும் ஆண்டவரே நீர் மௌனமாய் இருக்கும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். But thou and all art this God full of compassion and gracious, long suffering, and plenteous in mercy and truth. வசனம் 16. என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், உமது வல்லமையை உமது அடியனுக்கு அருளும், உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். O turn unto me, and have mercy upon me. Give thee and strength unto thy servants, and save the son of thy handmaid. வசனம் 17. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். Show me ye taken for good, that they and which and hate me may see it, and be an ashamed, because thou and Lord hast an holpen me, and comforted me.